இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று நாம் துப்பறியும் சாம்புல 4வது கதையான தேடி வருகிறது கௌரவம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். யாருக்கு தேடி வந்திருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. கௌரவம் நம்ம சாம்புவுக்கு தேடி வருது. அது என்ன வந்திருக்குன்றதை பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். சாம்பு வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகிறாரு. போனோன்னே என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பார்த்தா அவருடைய தோள்பட்டையில் ஒரு கை வந்து பொத்துன்னு விழுகுது. பயந்தே போயிட்டார். யாருன்னு பார்த்தா போன கதையில் பார்த்தோம் இல்லையா, இன்ஸ்பெக்டர் கோபாலன் அப்படின்னு, அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, டக்குன்னு இப்படி போட்டுட்டு, வாங்க வாங்க சாம்பு வாங்க, ஏறுங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்றார். எதுக்குங்கன்னு, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்கூட்டரில் ஏற்றிட்டு நேராக போகிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறார். போய் உட்காந்தோன்னே சொல்கிறாரு, எதுக்கு சார் கூப்பிட்டு வந்தீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை நான் சொல்கிற கதை வந்து இப்போ 1940களில் நடந்த கதை. ஸோ அப்போ இருந்த மெட்ராஸை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன், சரிங்களா? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கோபாலன் சொல்கிறாரு, நம்ம மெட்ராஸில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான நூதனமான ஒரு திருட்டு வந்திருக்கு, கொள்ளையடிக்கிறாங்க. அதாவது யார் ஏமாறுறான் அப்படின்னு இழிச்சவன் பார்த்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு அவன்கிட்டேருந்து பணமெல்லாம் பறிச்சுட்டு அவனை நல்லா மொட்டை அடிக்கிற மாதிரி பண்ணிடுறானுங்க. சுத்தமாக சில சமயம் ஆள் கொஞ்சம் சுதாரிச்சானா அவனை கொன்னும் கூட போட்டுடுறாங்க அப்படின்னோன்னே, அப்படியா, அதுக்கு எதுக்கு என்னையே கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே, இல்லை அந்த நம்ம துப்பறிறாங்க இல்லையா, அதுலேயே வந்து கொஞ்சம் இழிச்சவனா யார் இருக்கான்னு பார்த்தா நீங்கள் தான் ஆடுறீங்க, கொஞ்சம் வந்து முகம் வந்து ஏமாந்தவ மாதிரி இருக்குது அப்படின்னோடனே இவருக்கு கோபம் வந்துடுது. நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார். நீ சும்மா சொன்னங்கய்யா, நிஜமாவே வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்து சூப்பராக போன இதில் வந்து கம்மல் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்களே நேத்திக்கு, அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். உங்களால் தான் இந்த கேஸை பிடிக்க முடியும், அதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய புகழ்லாம் கிடைக்கும் அப்படின்னோடனே இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் பணம் இருக்கிற மாதிரி நல்லா வந்து ஆக்ட் பண்ணுங்கள் போதும், நான் உங்களுக்கு வேண்டிய பணமெல்லாம் நாங்கள் தரோம், கவர்மெண்ட்டில் தரோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா நான் வந்து நீங்கள் இப்படி தாடையை மட்டும் இப்படி தடவுங்க, 2 போலீஸ்காரங்க உங்கள் பின்னாடியே மஃப்டியில் இருப்பாங்க, அவங்க உடனே உதவிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு ஒத்துக்கிறார். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்புவை வந்து அவங்க அம்மா பார்த்தா கூட அடையாளமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மெட்ராஸில் ஒரு ஃபேமஸ் சலூனில் கூட்டிகிட்டு போய் அவருடைய ஹேரெல்லாம் ஸ்டைல் பண்ணி அவருக்கு கோட் ஷூட்டெல்லாம் போட்டு நல்லா டிப் டாப்பாக வராரு, மாப்பிள்ளை மாதிரி வராரு. வந்தவர் கையில் பார்த்தீங்கன்னா அந்த இடது கை பக்கம் பர்ஸ் பக்கம் அந்த பேக்கெட் இருக்கும்ல, அதில் பார்த்தா பணமே வெளியில் தெரிகிற மாதிரி பணமெல்லாம் வெளியில் தெரியுது. அந்த அளவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் இவரை பிடிக்கிறதுக்காக, அந்த திருட்டு கும்பலை பிடிக்கிறதுக்காக. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஸ்டைலாக வராரு. எங்கே போனாலும் 3 நாளாக பார்த்தீங்கன்னா அவர் சுற்றுறாரு. ஃபஸ்ட் கிளாஸில் தான் டிக்கெட்டு, தியேட்டர்லலாம் போய் பார்க்குறாரு. அப்புறம் எங்கெங்கெல்லாம் சாப்பிடணுமோ சாப்பிட்டு டிப்ஸ் எல்லாம் வாரி இறைக்கிறது, அவங்களுக்கு காசை வாரி இறைக்கிறது, அப்படி ஜாலியாக இருக்கார். அவர் தன்னையே மறந்துட்டார், தான் தான் சாம்புங்கிறது கூட அவருக்கு மறந்து போயிடுச்சான் அந்த அளவுக்கு. ஏன்னா திருடன் வந்தால் தானே அவருக்கு ஞாபகம் வரப்போகுது, எதுக்காக நம்ம இந்த வேஷம் போட்டிருக்கோன்னு அவருக்கு ஞாபகமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஜாலியாக செலவு பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு இருக்கார். இப்படியே இருந்தவர் என்ன பண்ணுறாரு, அப்பப்போ ஞாபகம் வரும், வந்தால் கட்டாயம் அவனை ஏதாவது பண்ணிடணும், நம்ம வரட்டுமே, எவன் வரான்னு நான் பார்க்குறேன் அப்படி அப்படின்னு இது பண்ணிகிட்டே போவார். பின்னாடிலாம் மெதுவாக கண்ணை உருட்டி பார்ப்பார், யாராவது போலீஸ்காரர் இருக்கானான்னு. அவருக்கு வந்து தெரியல, ஏன்னா அவன் மஃப்டியில் வர்றதுனால தெரியல. இவர் என்ன பண்ணுறாரு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அப்படியே மெதுவாக அங்கங்கே சுற்றிட்டு கடற்கரை அங்கங்கெல்லாம் சுற்றிட்டு நேராக பார்க்கில் போகிறார். பார்க்கில் பார்த்தா ஜேன்னு கூட்டம், ஆண்களும் பெண்களுமா நிறைய பேர் இருக்காங்க. இவர் போய் உட்காந்துக்கிறார். உட்காந்துட்டு இருந்தவர் வந்து கண்ணை மூடிட்டு யோசிச்சு பார்க்குறாரு, எதனால் இன்னும் 3 நாள் ஆச்சு, ஒருத்தங்க கூட வரலையே நம்மக்கிட்ட, என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்படியே போனோம்னா பேசாமல் விட்டுறலாமா, இவன் பாட்டில் பணமெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போலீஸ்காரன் கேட்டுற போகிறான் அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்துக்கிட்டே இருக்கார். உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கண்ணை மூடிட்டு தானே இப்படி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா என்னன்னு பார்த்தா ஒரு லேடி வந்து உட்காடுறான். லேடி வந்து உட்காந்தோடனே இவர் என்ன பண்ண, எப்போவுமே இவர் தாய் குலத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குற ஆள். உடனே இவர் நம்ம வந்து பட்டுன்னு எழுந்துக்கிறார். எழுந்தோன்னே அந்த பெண் சொல்கிறா, சின்ன பெண் தான், அந்த பெண் சொல்கிறா, ஏன் சார் நீங்கள் எழுந்துக்கிறீங்க, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி, நீங்கள் ஏன் சார் எழுந்துக்கிறீங்க, தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்க, நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் நீங்கள் எழுந்து போகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்லோட அவர் பாட்டில் அங்கே உட்காந்துருக்காரு, இவ பாட்டில் இந்த பக்கம் உட்காந்துருக்கா.
பார்த்தா திடீர்னு ஒரு செகண்டில் பார்த்தா சத்தம் வந்து அழுகிற மாதிரி கேட்குது, கேவி கேவி அழுகிற மாதிரி. யாருன்னு பார்க்குறா, பக்கத்தில் அந்த பெண் அழுதுட்டுருக்கா. உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம இப்போ மாதிரி கிடையாது, அப்போல்லாம் தவறாக எடுத்துப்பாங்க, ஒரு பெண் வந்து அழுகிறா அப்படின்னா தவறாக எடுத்துருவாங்க. அதனால் இவர் சொல்கிறார், ஏம்மா அழுகிற, என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் கேட்குறீங்க, நான் சரியான வந்து முட்டாள்தனம் பண்ணிட்டேன், வீட்டில் வந்து லவ் மேரேஜ் பண்ணி ஓடி வந்துட்டேன், நான் வந்து கேரளா, அம்மா அப்பா பேச்சை கேட்காம படித்த படிப்புக்கு மரியாதை கொடுக்கல, அம்மா அப்பாவுக்கும் மரியாதை கொடுக்கல, நான் வந்து இந்த மாதிரி ஓடி வந்துட்டு இப்படி கஷ்டப்படுறேன், நான் வந்து 12 நாள் ஆகுது என்னை விட்டு ஒருத்த வந்து ஓடி போயிட்டான், இதே லாட்ஜில் இருன்னு சொன்னால் வரவே இல்லை, கையில் காசு கூட இல்லை, நான் எப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரியல, என்ன வேலை பார்ப்பேன்னு தெரிலன்ட்டு ஓன்ட்டு அழுகிறான். உடனே ஒரு கோபம் வந்துடுது, யாருமா அது, நீ சொல்லுமா, நான் வந்து பார்க்குறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எனக்கு முதல் வேலையே அப்படின்னா. அதெல்லாம் எதுக்கு சார், நீங்கள் போங்க சார், ஏதோ உங்கள் அப்பா மாதிரி உங்களுக்கு தோணிச்சு அதனால் நான் சொன்னேன், நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னா. இல்லை இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தன்னுடைய பர்ஸ்லேருந்து ஒரு 20 ரூபா கட்டை எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. ஒரு 100 20 ரூபா இருக்கும், அப்படியே கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அந்த பெண் ஆச்சரியப்பட்டு சொல்கிறா, சார் யாருன்னே தெரியாது என்னையே, நான் சொன்ன கதைக்கு வந்து நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னோன்னே. அதெல்லாம் பரவாயில்லம்மா, நான் உன்னைய நம்புறது என்ன, என்னைய நம்பியே ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க, உன்னைய நான் நம்ப மாட்டேனா, நீ யாருன்னு சொல்லு, நான் அந்த பொறுப்பை. என்ன சார் பொறுப்பு அப்படின்னு கேட்குறான். இல்லை இந்த ஊரில் யாரோ ஒரு கொள்ளைக்காரன் வந்து புதுசாக வந்திருக்கானா, அவனை பிடிக்கிறதுக்காக வந்து என்னை நியமிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னோடனே. நீங்கள் யார் சார், போலீஸார்? போலீஸ்லாம் இல்லை, துப்பறிகிறவர். என்னது துப்பறிகிறவரா அப்படிங்கிறா. ஆமாம்மா நான் தான் துப்பறிகிறவர் தான். ஏன் அப்படின்னோடனே, இல்லை சும்மா தான் கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை, துப்பறிகிற வேலையெல்லாம் உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்க போகுது, நீங்கள் உங்களால் பிடிக்க முடியுமா, அரெஸ்ட் பண்ண முடியுமா, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா. ஆமாம்மா என்னால் அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது, ஆனால் என்னை வச்சதே கவர்மெண்ட்டு தானே, அவங்க வந்து அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. எப்படி பார்த்துப்பாங்க, போலீஸ்காரங்க பார்த்துப்பாங்க. அப்போ போலீஸ்காரங்கெல்லாம் இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்க. இருப்பாங்க, யாருக்கு தெரியும். அப்படியா, சரி நான் கிளம்புறேன் சார், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் சார். அதெல்லாம் இல்லைம்மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் மெயின் வேலை, நீ என்னன்னு சொல்லு, யார் அந்த கோபாலன்னு சொல்லு, அங்கே அடையாளம்லாம் சொல்லு, அவனை தான் நான் முதல்ல பார்ப்பேன், இந்த வேலையெல்லாம் கிடக்குது அப்புறமா பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு 2 வாரம் கூட தள்ளி போய்க்கலாம். இல்லை சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னா. இல்லைம்மா நீங்கள் விடு, வேணா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், போலீஸ்காரங்களை வேணா கூப்பிட்டுன்னு. எப்படி சார் கூப்பிடுவீங்க அப்படின்னா டபக்குன்னு இப்படி தடவினோன்னே என்ன பண்ணிட்டாங்க, 2 போலீஸ்காரங்க எங்கேருந்தோ அப்படி ஓடி வந்து அப்படி நிற்கிறாங்க. யார் பக்கத்தில், நம்ம சாம்பு பக்கத்தில் வந்து நின்றுட்டு அந்த லேடியை பார்த்து, நீ எப்பேற்பட்ட பொல்லாதவன் எங்களுக்கு தெரியும், நான் உன்னை ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கடந்த 3 நாளாகவே உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நீ இவர் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க, உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ கிளம்பு முதல்லோன்னு. உடனே இவர் சொல்கிறார், இல்லை அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்லைன்னு. எங்களுக்கு தெரியும் சாம்பு சார், நீங்கள் பலே கில்லாடி சார், நீங்கள் நல்லா கரெக்டாக கண்டுபிடிச்சி எப்படி கொடுத்துருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட சொல்கிறார். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவர் உங்களை மாதிரியே, நீ எப்படி வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி வந்தியோ, அதுக்கு மேலே அவர் ஒன்றும் தெரியாத முகத்தை வச்சுக்கிட்டே வந்து உங்களை பிடிச்சிட்டார் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டு போனோன்னே நேராக வந்து கோபாலனுக்கு ஒரே பெருமை தாங்கலை. நேராக கூட்டு போய் கோபாலனும் அந்த இவர்கிட்ட துரைக்கிட்ட, அந்த காலத்துலலாம் பிரிட்டிஷ்காரங்க இல்லையா துரை இருப்பாங்க, அந்த துரைக்கிட்டே கூட்டிகிட்டு போனோன்னே அந்த துரை சொல்கிறாரு, வெல்டன் மிஸ்டர் சாம்பல், சார் என் பேர் சாம்பு சார். எஸ் ஓகே சாம்பல் அப்படின்னு, உங்கள் பேர் எனக்கு வரமாட்டேங்குது சாம்பல் அப்படின்றார். ஐயோ இதேண்டா கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியில் வந்துட்டு, இனிமேல் உங்களுக்கு தான் அந்த இவர் சொல்கிற கோபாலனும் சரி அந்த துரையும் சொல்கிறாங்க, இனிமேல் இந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ அத்தனை பெரிய பெரிய கேஸெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. அப்படி என்னென்ன கேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சரிங்களா? இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா. இவன் வருவான், பிடிப்பான், உன்னை பிடிப்பான், உன் தாடை உடைய அடிப்பான். இவன் துப்பறிவாளன்.